ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 லேயர் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருங்க. கட்டாயம் 3 லேயர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப பீட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். 3 to 4 லேயர்ஸ் வரைக்குமே கொடுத்துக்கலாம். நல்லா 3 லேயர்ஸ் வந்து நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் கொடுத்ததுக்கப்புறமா சுகர் பீட் வந்து ஒரு லேயர் கொடுத்துருங்க. சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 4mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். 4mm பீடை வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் நெருக்கமாக பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த 4mm பீடு ஒரு லேயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பவும் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீடில் எப்போயுமே வந்து செங்குத்தாக வச்சு ஒர்க் பண்ண பழகுங்க. அப்போ தான் நல்லா ஸ்பீட் கிடைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டிசைன் போடுறதுக்கு எனக்கு இந்த ஆஃப் ரவுண்ட் டிசைன் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு தனியாக நீங்கள் செலவு பண்ணி ஸ்டென்சில்ஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுற டிசைன் தகுந்த மாதிரி 1 ரூபி காயின் இல்லை 2 ரூபி காயின் வச்சு ஒரு சார்ட் பேப்பரில் கட் பண்ணி இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு 5mm பீட் கொடுத்துருக்கேன். அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருங்க. சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா லேசி டேசி ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்தோசி யூஸ் பண்ணி லேசி டேசி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கொஞ்சம் நல்லா லுக்காகவும் தெரியும். இந்த லேசி டேசி ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நார்மல் நீடில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அடிக்கடி நூல் கோர்க்கணும். ஒவ்வொரு ஜர்தோசி கட் பண்ணிவிட்டு அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி பண்ணுறப்ப டைம் அதிகமாகும். இந்த மாதிரி ஆரி நீடில் ஒர்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி லேசி டேசி ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம என்ன தான் ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணியிருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வந்து முன்ன பின்ன தான் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பழகிக்கணும். இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் நீங்கள் போட்டுட்டு எந்த அளவுக்கு சைஸ் வருதோ ஸ்கேலில் அளந்துட்டு அதே சைஸில் வந்து டாட்டாக மார்க் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் பேக் நெக்கில் ஒர்க் பண்ணப்போ இந்த மாதிரி ரவுண்ட் மார்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் கரெக்டாக ரவுண்டுக்குள்ளே வந்து டிசைன் ஃபிட் ஆகி வரலை. அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஸ்லீவில் ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் ஒர்க் பண்ணிவிட்டு அது எந்த அளவு வருதோ ஸ்கேலில் அளவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அதே அளவில் ஒரு டாட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா அளவு கரெக்டாக வந்துச்சு, ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த கர்வ் டிசைனுக்கு பேக் நெக்கில் சாரீ கலர் மேட்ச் பண்ணி ப்ளூ கலரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். எப்போது ஒரே மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 or 3 லேயர்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 லேயர் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீடை எப்பவும் போல் 2 பீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சுகர் பீட் கொடுத்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரீ கலர் மேட்ச் பண்ணி ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இப்போ ஜர்தோசியை கட் பண்ணுறதுல ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டிசைன் கட் பண்ணுற மாதிரி ஜர்தோசியை ஈக்குவலாக கட் பண்ணுற அவசியம் இல்லை. சும்மா ரஃபாக நீங்கள் உங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஜர்தோசியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஸ்டிச் பண்ணுறப்ப நெருக்கமாக குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். நீடில் வந்து ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணாமல் கீழே நல்லா நூலை வந்து லூஸாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணி இழுக்க வேணாம். ஜர்தோசி ஒர்க் பண்ணுறப்ப நீடிலையும் நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜர்தோசியில் எந்த பிசுறுமே வராது, ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நீடில் வந்து எப்போயுமே வந்து 90 degreesல வச்சு ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஜர்தோசி குடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாரி இந்த கேப்லலாம் வந்து புட்டாஸ் குடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதே மாரி ஃபுல் ப்ளவுஸ் புட்டா குடுத்துட்டு, பேக் நெக்லயும் அங்கங்க டாட்ஸ் வச்சு நீங்க புட்டா குடுத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி டசல்ஸ் மேக் பண்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.